ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 6th to 12th வரைக்கும் இருக்க இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கண்டென்ட் இன் ஜியாகிரஃபி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, புதன் சூரியனுக்கு அருகில் இருந்த போதிலும் வெள்ளி மிகவும் வெப்பமான கோளாகும். என்னதான் சூரியனுக்கு பக்கத்தில் மெர்க்குரி இருந்தாலுமே வீனஸ் தான் பார்த்திங்கன்னா ஹாட்டஸ்ட் பிளானட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் CO2 அதிகமாகவே இருக்கும். வீனஸில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுசஸ் கேஸஸ் பசுமையுள்ள வாயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியை அதிகமாக இருக்கிறதாலும் வீனஸ் வந்து ரொம்ப வெப்பமான கோளாக இருக்குது. அடுத்தது, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 180 மில்லியன் கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு சுமார் 21 வருஷம் ஆகுது. அதாவது மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் வானூர்தி சென்றாலும் சூரியனை சென்றடைவதற்கு 21 வருஷம் ஆகுது. அடுத்தது, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக, அதாவது மார்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக 2014 செப்டம்பர் 24 பார்த்திங்கன்னா மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது. மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷின் எப்போனா 2014 செப்டம்பர் 24. இதனால் இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளில் பட்டியலில் 4வது இடத்தை பெறுகிறது. இந்தியா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரஷ்யா, 2வது அமெரிக்கா, 3வதாக யூரோப், 4வதாக பார்த்திங்கன்னா இந்தியா. சனிக்கோளை ஒரு பெரிய நீர்நிலையில் இட்டால் அது மிதக்கும். ஏன் மிதக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சனி அப்படிங்கிறது ஒரு கேஷியஸ் பிளானட். அதில் ஹீலியமும் ஹைட்ரஜனும் அதிகமாக இருக்கிறதால இதை தண்ணியில் போட்டால் மிதக்கும். தேங்க்யூ.